நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி. எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லை என்னுடைய சொல்ல யாரும். தூக்கத்தை பாரு, அங்க என்ன அழகா படுத்துக்க பாரு. சரியான சுகக்கல்ல, எவ்வளவு சுகமா படுக்க முடியுமோ அவ்வளவு சுகமா படுப்பான். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா போதும் அழுதுருவான். தூக்கத்தை பாரு. அவன் கொண்டா இந்தங்க அவனை தெரியல, அவன் தூங்கிட்டான். சரி கொண்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன். கொண்டாங்க, இருங்க அவனை பாத்துக்க, நான் அவனை கொண்டு தூங்க வச்சுட்டு வரேன். கொண்டா இந்தாங்க புள்ளைய கொண்டா. போதும்டா போதும்டா, என்ன சுகமா தூங்குறாரு. நைட் எல்லாம் வீச்சு வீச்சுங்க வேண்டியது, பகல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்க வேண்டியது. பகலையா தூங்குதான் சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா பகலி ஜனக்கு சேர படுத்துவான். இன்னைக்கு தான் சேர இல்ல, பாட்டுல தூங்குதாரு. அப்படியே கிங்ஸிங் தான். கண்ணை பாரு. ஆமாங்க, முழிக்கும் போது கிங்ஸி முழிச்ச மாதிரி தான் இருக்குது. கை கால் எல்லாம் வேண்டாம் ஊறிச்சு வச்ச மாதிரி தூங்குற அழக பாரு. எல்லாம் ரெடி ஆயிட்டு மகிமா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கஞ்சி காய்க்க சொல்லி தானே காய்ச்சாலான்னு தெரியலையே. உள்ளதான் தான் இருந்தா, காய்ச்சாலான்னு தெரியல. நீ போய் காய்க்க வேண்டியதானே போ. இவன் மகிமா அப்பளம் அப்பளம் பொரிச்சிட்டு இருப்பா, எங்க யாரும் உள்ள விட மாட்டான். சரி நானே செத்த கஞ்சி காய்ச்சி போட்டு வரேன். உங்க மாமா கஞ்சி வேணும்னு கேட்டவ. எத்தே உளுந்த கஞ்சா? இல்லம்மா, சிறுபருப்பு கஞ்சி வேணுமா? உங்க மாமா கேட்டுட்டு இருந்தா. செத்த தொழிலும் அரைச்சிடுறேன். இவனுக்கு மருந்து தட்டதுக்காக அம்மியை கழுவி போட்டிருந்தேன், கையோட அதிலே அரைச்சி தந்துடுறேன். சரி எனக்கு காலேஜ் வேலை கிடந்துச்சு, நான் பாக்க கொஞ்சம் கஞ்சி வச்சிருக்கேன் இப்போ. சரிங்க அபி, இந்த அவனை கொண்டா, நான் தூங்க வைக்க. தூங்கிட்டான். சரி கொண்டா, தொட்டில கொண்டு போடும். ஓ தங்க பிள்ளை கொண்டியா, படிக்கவா. அபியக்கா அவியத்தை கொடுத்துருங்க, நம்ம மத்த வேலையை பார்க்கலாம்ல. சரி. இல்ல பிள்ளைக்கு வயிற்றுக்கெல்லாம் கொடுத்துட்டல? அவன் வயிற்றுக்கு கொடுத்துட்டேன். இனி மதியம் 3 மணிக்கு தான் எந்திப்பான். சரி நான் தெக்கட்டில கொண்டு தொட்டில போடுறேன். சரிங்க தா. ராணி, அவன் ராணி ஜபம் கோயிலுக்கு பேர்பாலும் நினைக்கேன். ஏதோ இன்னைக்கு முக்கியமான கோயில் ஏதோ உண்டா, அதான் போயிருக்கால 2 பேரும். சரிங்க தா. ஏதோ அசனமா போய் சாப்பிட்டு வந்துட்டு போனால. சரி போங்க, அனுப்பி வச்சுட்டேன். சரி நான் தூங்க வைக்க. நம்ம சொல்லவே இல்ல. சொன்னல காலையில சொன்னாலே சாப்பிட போறேன்னு. ஜபா மட்டும் தான் போறான்னு நினைச்சேன். இல்ல 2 பேரும் போயிருக்கால. சரி நீங்க கிடக்க வேலையை பாருங்க, நான் தூங்க வச்சுட்டு வரேன். ஏப்ல மகிமா, ஏ மகிமா. அம்மா பிள்ளை முழிச்சவன், அங்க போய் கத்துங்க. இவன் ஒருத்தன், நீ கச்சா பீஸ் போலியா? போணும், 2 மணிக்கு பிறகு தான் போணும். ஓ சோ ஏமா கத்தி கத்தி பேசாதீங்கம்மா, பிள்ளை முழிச்சிடும். ஓ இப்போ இடியே விழுந்தாலும் எந்திக்க மாட்டான். நைட் எல்லாம் முழிச்சு கண்டிருக்காம்ல. அப்படியே கிங்ஸ் மாதிரியே இருக்காமா. அவன் புள்ள அவன மாதிரில இருக்கான். இதெல்லாம் அப்படியே அச்சுவத்த மாதிரியே இருக்கானே. அவன் புள்ளி அவன மாதிரி இருக்கான். சரி நான் மகிமா சட்டம் கொடுத்துட்டு போறேன். எடி மகிமா, அப்படியே சட்டம் கொடுக்காம இருக்காத. என்ன ஒரு மார்க்கமா முடிச்சுக்கிட்டு நிக்கா. வேண்டாம், நீ நாங்க வந்தது நல்லா இருக்குடா. இது நல்லாவே இல்ல. எவளை பத்தி வலியாம நீ பாட்டுக்கு நீயா இருப்ப பாரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சைட் அடிச்சாலும் ஓப்பன் அடிப்ப பாரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரோட்ல ஒரு பிள்ளை பொண்ணு வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்ப, அது அந்த பிள்ளைக்கு தெரியும், சுத்தி இருக்க தெரியும். ஆனா நீ பாட்டுல சைட் அடிப்ப பாரு, அதுதான் பிடிச்சிருக்கு. இப்படி வலியறது பிடிக்கவே இல்ல. அது ரொம்ப வலிஞ்சுக்கிட்டு நிக்கானே. என்ன சப்பா ஒரு மார்க்கமா இறங்கி இருக்கான். இந்த வீட்டுல எவனோ இவன் சீண்டி பாத்திருக்கானுங்க, அதான் இங்க வந்து வீரப்பா கட்டிக்கிட்டு இருக்கான். சப்பா கண்ணை கட்டுதே. என்னைய அவட நக்கல் பண்ணி சிரிச்சிங்க. எப்போ நான் சரிப்பட்டு வர மாட்டேனா? இன்னைக்கே இவளை பேசியே கரெக்ட் பண்ணிச்சு, மயக்கிச்சு. இல்ல என் காதல அவகிட்ட சொல்லி அவ ஒடி போய் மாமா சாரனை தான் நான் கட்டுவேன். சாரனை தவிர வேற யாரும் வாழ்க்கையில இல்லை. நீங்க அப்பா கல்யாணத்துல கெஞ்சணும், கெஞ்ச வைப்பேன். மறுநாள் எனக்கும் இவளுக்கும் சாந்தி மூத்தம். இல்ல கல்யாணம், எல்லாம் தப்பு தப்பாவே வருது. கல்யாணம் கல்யாணம். ஆமா சோறு வேணுமா? தண்ணி வேணுமா? நீ தான் வேணும். உனக்கு கத்துற எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாவ? நான் ஒண்ணும் கேட்கல. சே ஐயோ இல்ல, புத்திக்குள்ள என்ன இருக்கோ வாயில வரும். இங்க வா, நானும் ஒண்ணும் கேட்கல. நான் முறைப்படி உன்னை அடியது கொத்து. ஐயோ சீ உனக்கு இல்ல இரு, கொஞ்சம் இரு. சப்பா சிரிச்ச மகமா இருக்க முன்னாடி
நல்லாவே இல்ல. என்ன சொல்ற நல்லா இல்ல அழகா மன்மத மாதிரி இருக்க முன்னாடி சீ, நல்லாவே இல்ல. கட்டி அடிச்சு குடுத்து பாத்துக்க நல்லா இல்லடி கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க உண்மைதான் சொல்ல முடியும். உனக்கு தான் மூணா மூஞ்சி மாதிரி நடத்தி பிடிக்கும் முறைச்சிட்டு இருக்கடி. அதான் நல்லா இருந்துச்சு. உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்ல. புருஷன மதிப்பு கொஞ்சம் கூட கிடையாது. இன்னும் புருஷன் ஆகல. மனசு வச்சா ஆயிருவேன். நான் மனசு வைக்கல. மனசு வைக்கிறியா? மனசுகிட்ட கேட்கட்டா? அம்மா தாயே இந்த முரட்டு பிள்ளை ஏத்துக்க அப்படின்னு உன் மனசுகிட்ட கேட்கட்டா? ஒண்ணு வேண்டாம். இல்ல நான் உன் மனசுகிட்ட கேட்டே ஆகணும். இவன் திண்டு குண்டு பிடிச்சவன். இவன் ஒரு குதுக்கமா தான் கேட்பான். வேண்டாம். இல்லடி உன் மனசுகிட்ட நான் கேட்டே ஆகணும். ஒண்ணு வேண்டாம். இந்த மனசை இப்ப ஏத்துக்காதே, கிளம்புங்க. இல்ல அத பார்த்து கெஞ்சி கேக்குறேன். போயிரு சொல்லிட்டேன். பாடி வேண்டாம் சொல்லிட்டேன். விட்டுருங்க சொல்லிட்டேன். அத்தை வந்துடுவாங்க, விடுங்க. முதல்ல இந்த பொக்கே வாங்கிக்க. எதுக்கு? காத்துல சொல்ல வந்திருக்கேன். படம் பார்த்திருக்கியா? ஆமா இந்த புடி. உனக்கு இப்பெல்லாம் காதல் பண்ண தெரியுமாடா? நல்லா தாண்டா இருக்குது. நானே இதுக்கு தான் அழிஞ்சு போயிருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் பிகு பண்ணுவான். எனக்குலாம் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது, கடிச்சு விடுவேன். ஒழுங்கா வாங்கிரு. எனக்கு கொஞ்ச நேரம் ரொமான்ஸா பேசுறேன். அப்படியே காட்டு மணி மாதிரியும் பேசிடுத. இந்த வாங்கிக்க. இதுக்கு மேல வாங்க முட்டை எடுத்து கெட்ட வார்த்தை போட்டுருவான். கொண்டா கொண்டா. சிரிக்கிறது. உங்களை பார்த்து பல்ல காட்டினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ பல்ல கட்டாலும் நான் ஏதாவது பண்ணதான் போறேன். வேண்டாம், வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, போயிருங்க. இல்லடி உன் மனசுகிட்ட கேட்கணும்ல. வேணாம் சொல்லிட்டேன், ஒழுங்க போயிருங்க. உன் மனசுகிட்ட நான் கேட்கணும், காதல் கிடைக்குமான்னு. வேண்டாம் சொல்லிட்டேன், அடிச்சிடறேன், விடுங்க. கேட்கணும். புத்தி சரியில்லை, கிளம்புங்க. கேட்கணும்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டுக்கலாம், விடுங்க. இல்ல இப்பதான் கேட்கணும். வேண்டாம், எல்லாரும் வெளியில இருக்காங்க, விடுங்க. ஓய் சொல்லிட்டு இருக்கோம்ல. சும்மா இருங்க. வேண்டாம். முடியாது. சும்மா இருங்க. அதான் முடியாது சொல்லல. கடக்க வேலையை பாரு. அத்தை, கிங்ஸின் ராஜா உன் மாமனாரே கல்யாணத்தை இப்போ வைக்கப்படான்னு சொல்லியிருக்காரு. வேட வேலை பார்த்துட்டு போயிடாதீங்க. அவர் ஒன்று சொன்னது இவன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னது வேற அர்த்தம், இவன் தப்பா நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இவனுக்கு அந்த அளவுக்கு பொறுப்புலாம் கிடையாது. இவன் கிங்ஸின் மாதிரி கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு. தாலி கட்டினக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். உன் மாமனா சொன்னது உன் மனசுல இடம் பிடிச்சிட்டு அவன் கட்ட தாலி கட்டுன்னு அவன் அதுக்கு தான் குறுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கான். இவனை பத்தி உனக்கு தெரியல. ஒரு நாள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான், இன்னொரு நாள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். இவனை நம்பி எதையும் பண்ணிடாத. மண் குதிரையை நம்பி ஆத்துல பயணம் பண்ண முடியாது. தாலி கட்டதுக்கு அப்புறம் என்னை பார்த்தா போதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. நீ அவன் மேல உசுரா இருக்க சரிதான், நல்ல விஷயம் தான். அவனும் அந்த அளவுக்கு உன் மேல மாறணும். வீட்டுல மத்த பசங்களை எப்படி இருக்கானுங்க பார்த்தல, இவன் எப்படி இருக்கான்? இவன் ஒரு ரகம். நீ தான் பார்த்து சுதாரணமா இருந்துக்கணும். அவன் முரட்டு போய அப்படிதான் பண்ணுவான். நீ தான் கவனமா இருக்கணும், சரியா? சரி, போய் கிடக்க வேலையை பாரு போ. உன் மாமனாட்ட போய் பேசு. அவள தான் நின்னாரு, பேசு, சித்த மூட்டை வைப்பாரு. சொல்லி வச்சா உனக்கு நல்லது. இந்த மனுஷன் வரட்டும். வாங்கிட்டு அது என்னவோ தெரியல, இந்த பையில பார்த்தாலே நானும் வாங்கி தொலைஞ்சத. இனி வரட்டும். அம்மா, இந்த பைய பட்டு உள்ள வந்தா அங்க வெளியில வந்து உட்கார்ந்திருந்தா. மேல இருந்து குதிச்சு வந்தாவ. மேல இருந்து குதிச்சு வந்தானா? ஏண்டி மத்த நேரம் கத்தல, இன்னைக்கும் கத்தல. பொக்கையோட வந்தாவ. பொக்கே பொக்கே கொண்டு வந்தானா? பார், அவன் ஒரு சேட்டை பிடிச்ச பையன். அவனுக்கு இன்னும் பொறுப்பே வரல. ஒரு பொண்ணை எப்படி வச்சு காப்பாற்றணும், ஒரு பொண்ணு நம்ம நம்பி வந்தா அவளை எப்படி குடும்பம் நடத்தணும், எந்த இடம் அவனுக்கு தெரியாது. இது எவனோ உஸ்பேத்தி விட்டுருக்கான், வந்து நின்றுருக்கான். பார்,
அவனை நம்பி எதுவும் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வாய்க்குது? அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. வேற ஒண்ணும் இல்ல, அவன் முகர வாக்கு, அவன் பண்ற சேட்டை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. காதல் சொல்றவன் நேரா வந்திருப்பான், இப்படியே குதிச்சு வந்திருக்க மாட்டான், புரியுதா? இங்க பாரு, அவனுக்கு பொறுமை பொறுப்பு இந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஒன்னமா தான் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா உங்க மாமா எந்த இடத்துலையுமே என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே இல்லை. அவரு நடந்துக்கிட்டது தான் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பு கிடைச்சது. அவரு நடந்த விதம் எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அப்படித்தான் இருக்கணும். அவன் நடந்துக்கிறத வச்சுதான் இந்த வீட்டில் உனக்கு மதிப்பே. அவன் இந்த மாதிரி சிலுமிச வேலையெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்க, உன் மதிப்பு தான் கெட்டு போகும். இந்த மாதிரி சிலுமிச வேலையை அவன் நல்லா பண்ணுவான், அதுக்கு நீ இடம் கொடுக்காத. ஏன்னா அவன் கேரக்டர் அதுதான். இந்த வீட்டு அம்மைங்க மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுப்பு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஆனா இவனுக்கு எதுவும் புரியாது. ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். ஏன் உன்னை பார்க்க முடிய வரைக்கும் அப்படித்தானே இருந்தான். அவன் வளர்ந்த வேதம் அப்படி. இப்போ உன்னை ஏதாவது தொட்டுக்கிட்டு வச்சாலும் அவனுக்கு உறுத்தும் நினைக்கிற. நமக்கு சொந்தமானவாதான் நினைச்சு போய்கிட்டே இருப்பான். அதுல அவளுக்கு கௌரவம் குறையுமே, மத்தவங்க தப்பா நினைப்பாங்களேன்னு எதுவும் மண்டைக்கு புரியாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவும் இதே வீட்டில் தான் இருப்பாரு. ஆனா நான் எதுத்தால வரேன்னா அவர் வேற வழியா போயிடுவாரு. என்னங்க ஜான் மாமா நிப்பாரு. மதிப்பு இல்லாம போயிருண்டி. இந்த வீட்டுல மருமகளா தான் இருந்தேன். இப்ப மாத ஒரு திறப்பு ரகசியமா ஓர கண்ணாலேயோ தெரியாம நின்று பேசுவா. அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் காதலும் வேற எதுலையுமே கிடைக்காது. அந்த பார்வை தான், அந்த சிரிப்பு, பக்கத்துல நின்று பார்த்துட்டோம், பக்கத்துல நின்று பேசிட்டோங்கிற அந்த நினைவு தான், வேற எதுவுமே இருக்காது. அந்த ஒவ்வொரு நொடிக்காக தான் மனசு இயங்கும். அவ்வளவுதான் இருந்தது. இவனை மாதிரி இங்க யாரும் கிடையாது. அவன் அப்படிதான். இங்க பாரு, நீதான் கொஞ்சம் கவனமா அண்ணன் தான் சொன்னேன். அவன் தான் பொறுத்து போயிருந்தது, நீ அத்தையை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ அக்கா, நான் தான் அவனால மயங்கிடுவேனே. எனக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்குமே. உன் காதல் இருக்கு பாரு, காதலே ஒன்ன மாதிரி யாரும் காதலிக்க முடியாதுடி. அவன் அப்படித்தானே தெரிஞ்சு இப்படி காதலிக்க பாரு. அவங்க அப்படின்னு தெரிஞ்சு காதலிக்கிறது தானே காதலே. அவங்க அப்படிதானே தெரிஞ்சு தானக்கா காதலிச்ச. அப்புறம் அவங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறது தப்பு தானே. பா அப்பா அப்பா, உன் காதல் இருக்கு பாரு, காதலி பிடிக்கும்க்கா. அந்த முரட்டு பையில ரொம்ப பிடிக்கும். புரிய வைப்பாக்கா. ஒரு பொண்ணுகிட்ட காதல்னா என்ன, அவளுடைய வலி, அவளுடைய உணர்வு உணர்ச்சி எல்லாத்தையும் அவருக்கு நான் புரிய வைப்பேன். எனக்காக அவர் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்காக அவர் ஒரே ஒரு சொட்டு கண்ணி சிந்தினா போதும். சரி, கண்டிப்பா மாறுவான். அவன் இந்த வீட்டு வம்சம் தானே, மாறிடுவான். அவன் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. சரியா? சரி, வேலையை பாரு. தொட்டில போட்டாலும் தூங்க மாட்டேங்கானுங்க, கட்டில போட்டாலும் தூங்க மாட்டேங்கானுங்க. கையில தூக்கி வச்சா மட்டும் நல்லா தூங்குறானுங்க. வெளிக்காத்து படம் இவனுக்கு. எனக்கு என்னமோ இவனுக்கு வீட்லயே தரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே தான் பிடிக்கும், வீட்டுல தங்க மாட்டானுங்க. இப்பவுமே வெளிக்காத்து பட்டாலும் தூங்குறானுங்க, உள்ள தூங்க மாட்டேங்கானுங்க. உள்ள பொண்ணை விச்சிங்க வேண்டியது, வெளியில வந்தா அப்படி ஒரு தூக்கம். தூங்கு தூங்கு தூங்கி தூங்கி ராசக்குட்டி தூங்கு தூங்கு தூங்கு. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. தூங்கு 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 தூங்கு. என்னடா வண்டி எடுத்து எங்க கிளம்பிட்ட? அது கட்டா தூங்கிட்டேன்ல, தொட்டில கொண்டு போட வேண்டியதானே. எங்கடா தொட்டில போட்டா முடிச்சுதானுங்க, ஒரே அழுவாள் தானேடா. இது வெளில வந்தா மட்டும்தான் கொஞ்சம் தூங்குதானுங்க. பச்சை பிள்ளை எவ்வளவு நாள போட முடியும்? அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். தொட்டில போடுனே எவ்வளவு தூக்கிட்டு இருப்பா. அதுக்கு என்ன, வெளிக்காத்து போட்டா கொஞ்சம் தூங்குதானுங்க. புள்ள தூங்கட்டும், தூங்குனாதான் பிள்ளைக்கு பசிக்கும். அது சரி, நீ எங்க கிளம்பிட்ட? இல்ல பிள்ளைக்கு 60 நாள் ஆகும் வண்டி எடுக்க கூடாதுன்னு இல்லையா? இல்லண்ணே, வீட்லயே எப்படி இருக்க முடியும்? அப்பா வேற ஒத்தையில கடையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல. அவரே ரொம்ப நாள் கழிச்சு வாழ வந்திருக்காரு. அதான் கடையில எல்லாராலும் இருக்க முடியாது, போர் அடிக்கும். அதான் நான் போறேன். அவன் கவின சாரம் சும்மா தாண்டா கிடந்தானுங்க, அவங்கள போச்சலு. உங்க பிள்ளையாருடா பாப்பா. அவளுக்கு நீ தானே என்ன பார்க்கணும், நீ தாண்டா பார்க்க முடியும். நீ போயிட்டு அந்த பிள்ளை யார் பாப்பா? நினைச்சேனே, ஆனா அப்பாவும் பாவம். இன்னொன்னு மால் வந்து இறங்கிருக்கு, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போனோம். நைஜீரியால இருந்து பொருட்கள்லாம் வந்திருக்கு. அப்பாவை அங்கெல்லாம் அனுப்ப முடியாது, அங்க அப்பாவுக்கு ஆபத்து. அதான் அங்க அனுப்பல. சரிடா, நீ என்ன பிள்ளைய பார்த்துக்க, நான் வேணா போயிட்டு வரேன். தூத்துக்குடி தானே போகணும், நான் போயிட்டு வரேன். இல்லைண்ணே, பிரச்சனைகள் வரும், சமாளிக்கணும். அடிதடிலாம் வரும், மாலு மாறிட்டுனா சண்டை வரும். வேண்டாண்ணே, பிரச்சனைகள் இது பண்ணுங்க, வேலைக்கிட்டே வம்பில் பண்ணுங்க. வேண்டாம், அது என்ன பார்த்தா கொஞ்சம் பயப்படுவானுங்க. நானே போயிட்டு வரேன்.
சரி புள்ளக்கு வந்து 60 நாள் ஆகல, புள்ளையும் பொண்டாட்டி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது அடிதடி தானே, வேண்டாடா பயமா இருக்குடா. இல்லண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன், நான் போயிட்டு வந்துருந்தேன். பிள்ளைக்கு இப்பதான் பேர்களா இருக்குதே, ஒரு 3 மாசமா நல்லா பாக்கண்டமாடா. மருந்து இருந்து எல்லாம் கொடுத்துட்டேன், குளிச்சத்தை விலக்கி விட்டுட்டான்ல, தூங்க வச்சிருக்கேன். நான் ஒரு 4 மணி நேரத்துல வந்துருந்தேன். என்ன அவ தூங்கிட்டு தான் இருக்கா, எந்திரிச்சா அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுத்துதேன்னாங்க. நான் போயிட்டு வரேனே. 60 நாளுக்கு அப்புறமாவது போடா, இந்த புள்ளில இப்பதான் கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒப்பாங்கானுங்க, வேண்டாண்டா இதே வேலை பார்க்கணும்லண்ணே. ஓய் தங்க குட்டிகளா, ஓய் தங்க புள்ளிலா, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். தங்க புள்ளிலா, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன், அழாம இருக்கணும்னு. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணே அவளை கொஞ்சம் கொண்டா. சொன்னா கேளு, நீ புள்ளையில புரிஞ்சு இருந்துவிட மாட்டேன். அதையும் அவளை புரிஞ்சு நீ இருந்துக்கிட மாட்டேன். சொன்னா கேளு, என்னைக்குனாலும் போய் தானே ஆகணும். பிரச்சனை வரும், நான் அதான் சமாளிக்க முடியும். அதான் தங்க பிள்ளையா, என்ன பிள்ளைய கொண்டானே. தூங்குறத பாரு, தாத்தாவை வெளியிலே தூங்க வச்சிட்டு இருக்கியா? தாத்தா உங்களை தூக்கியே சமந்துட்டு இருக்காரு. நான் இவனுக்குள்ள பாத்துட்டு வேண்டா, புள்ளைய பார்க்கதான் கஷ்டம். அதான் யோசிச்சேன். அவளுக்கு நான் ஓரளவுக்கு பார்த்துட்டேனே, குடிச்சாட்டி வைக்கலாம் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சாப்பிட்டு வந்து தூங்கினா போதும். பிள்ளையா யாராவது பார்த்துக்கிட்டாலே போதும்னே, அவ ரெஸ்ட் எடுத்துருவா. சரிடா தங்கம், தங்க பிள்ளை, அப்பா போயிட்டு வரேன். அண்ணா அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? தூக்கத்துல வளர்ந்தாண்டா. என்ன தங்கம் தூக்கத்துல வளர்றீங்களா? அப்பா அண்ணா என்ன சொன்னு கேட்டியா? அவன் அப்பா தான் சொன்னான். அப்பா அப்பாவா? அப்பா அப்பா பிள்ளை புரிஞ்சு எப்படா இருப்ப? இவனுக்காவது நான் ஓடி தானே ஆகணும். என் தங்க பிள்ளைக்காவது நான் ஓடி தானே ஆகணும். எனக்கும் பிள்ளை கூட இருக்கதான் ஆசை, ஆனா போகணுமே. தட்ட இருங்க, அப்ப வாரேன். அப்பாவா? அப்பாவா தங்கம்? அப்பா இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்க அம்மா தான். சூப்பரா இருந்துச்சு பத்தியா, சாம்பார் அவியெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பத்தியா. அழகா அவியக்காவியா மகிமாவையும் கூட்டு வந்திருக்கலாம். வீட்டுல இருக்க வேலையை அரட்டி பாப்பா, நம்ம வந்ததே பெரிய விஷயம். நான் சாப்பாடுன்னு ஓடி வந்துட்டேன். எங்க இருங்க, எங்க அம்மா சத்தம் கொடுத்துறாரு. எம்மா எம்மா ஏண்டி வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல போனா நேரம் ஆயிரும், வீட்டெல்லாம் தேடிட்டு இருப்பாவல்ல, எங்க அம்மா லேச்சு சத்தம் கொடுத்து வந்துருந்தேன். இதனட்டு உங்க வீடு உள்ள போயேன். இல்லக்கா நான் வீட்டுல சொல்லிட்டு வரல, கோயிலுக்கு தான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தோம். வேற வீட்டுக்கு போயிட்டு தானே நல்லா இருக்காது, சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. நான் சொல்லிக்கிடுதேன், போயிட்டு வா. வேண்டாம் எம்மா எம்மா எம்மா. என்னவா வீட்டுக்கு வந்திருக்கியா? வா உள்ள வாங்க. எம்மா வாமா, நீ ஜபா உள்ள வா. இல்ல சித்தி இருக்கட்டும், உள்ள வா. எம்மா யார் வெளியில நிக்க? இல்லம்மா நம்ம கோயிலுக்கு அசன பண்ணிக்கல, அத சாப்பிட வந்தேன். அப்படியே சாப்பிட வந்தியா? ஆமா ஆசையா இருந்துச்சு, ஜபாக்கா கூப்பிட்டா வாயம் போயிட்டு வருவனே, அதான் நானும் வந்தேன். நல்லா இருந்துச்சுமே, அதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கமா, அதான் உனக்கு சத்தம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்பா எங்கம்மா? உங்க தோட்டத்தை தான் நிக்காவ. சரி நான் அப்பா சாயங்காலம் பாத்துக்கிடுதேன். உள்ள வாயம்மா, வந்து தண்ணி குடிச்சிட்டு போய. இல்லம்மா நான் கோயிலுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லல. சரிம்மா நான் எங்க வீட்டுக்கு போறேன், போயிட்டு வரேன். சரிம்மா. சரிம்மா நீ வீட்டுக்கு போ, நான் போயிருவேன். சரி தங்க, அம்மா வீடு இருக்கு வர மாட்டுக்க. இன்னைக்கு வர முடியாதும்மா, நான் சொல்லிட்டு அடுத்த வாரம் பாக்கல வாரேன். சரியாம்மா? இப்ப தானே பிள்ளை எல்லாம் பிறந்திருக்கு, பிள்ளைய வர பாக்கணும். ஒரு வாரம் போட்டு வாரேன். சரி தங்க. அத்தி இது ராணி தானே, நீ பிறந்த வீடு தானே டி, உனக்கு எல்லா உரிமை இருக்குல்ல, போக வேண்டியதுன்னு. பிறந்த வீடுதான், ஆனா நம்ம தான் புகுந்த வீட்டுக்கு வந்தாச்சே, அதுக்காக பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாது இருக்குது. அப்படி இல்லக்கா, நான் மாமியார்ட்ட சொல்லும் போது என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஜபாக்கா கூட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் பாட்டுக்கு இங்க போறேன்னு வச்சுக்க, ஒன்னும் சொல்ல மாட்டாவ. நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போறோம், போற இடத்துல அப்படி இப்படின்னு ஆயி போச்சுது. என்ன நினைப்பாவ? அப்பாவி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு மெத்தனமா இருந்துருவாவ. அதான் அது சரிப்பட்டு வராது, ஏதாவது பிரச்சனை ஆயிரும். எங்க போறேன்னு சொல்லிட்டு போனோமா அங்க மட்டும் போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். அத்தி பேசுறது எங்க ராணி தானே. ஏக்கா நான் இப்படி ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன்க்கா, அதான பார்த்தேன். நானும் இசை இப்படிதான் வளையல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, ஃபேன்சி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம பத்துமா இல்ல அவ வீட்டுக்கு போயிட்டோம்.
கிங்ஸி மாமா வளையல் எடுக்க தானே போனால்வா ஆளை கடன்னு தேடி வந்திருக்காவ. வளையல் கடை எல்லா பக்கமும் தேடி இருக்காவ, எங்களை காணல. நாங்க பத்மா வீட்டுக்கு வந்து வாரோம். கிங்ஸி மாமாக்கு வந்தது பாரு கோவம். கத்துன்னு கத்துனாவா பாக்கணும். அதே நாங்க பத்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிருக்கணும். சொல்லாம போயிட்டோமா, அதான். சரி வா. இக்கோ, உங்க தெரு அதுக்கு அடுத்த தெரு தானே, நீங்க போகல? எங்க அம்மையை கோயில வச்சு பார்த்தேன். பேசினாவளா? எங்க அம்மைக்கு கோவம் போகல, எங்க அப்பா பேசினாவ. எங்க அக்காலாம் வந்திருக்காட்டி, அப்புறம் எங்க மூணாவது அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் போலுக்கு. அவன் மாப்பிளையோட வந்திருந்தா. நீங்க ஏன்க்கா உங்க அம்மா கூட சேர மாட்டேக்கிய? ஆனா நம்ம வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு எல்லாமே செய்யதானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. ஆனா என்னமோ தெரியல, எங்க அம்மாவுக்கு மட்டும் என்னை ஏத்துக்க மனசே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவுடி குடும்பத்துல வாக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம். சொந்தக்கார முன்னாடியே அவமானப்படுதாங்களாம். ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை. எங்க அப்பா, நீ சூப்பர் இடத்துல வாக்கப்பட்டிருக்கேன்னு எங்க அப்பா பெருமையா சொல்லுவாங்க. எங்க அக்கா மாருக்கு என்னன்னா, நான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கோமா, அதனால பயந்து என்கிட்ட பேச மாட்டேக்காளுவேன். ஆனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதே கிசி மாமாவும் சாம் மாமாவும் தான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ பயம், நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்ந்தா அவங்களுக்கு ஆபத்து வந்துரும்னு. சரி பரவாயில்ல, பார்த்துட்டேன், பேசிட்டேன். நான் வந்தது இன்னைக்கு அதுக்கு தான். சாப்பிடுங்கலாம் வரல. சரி சாப்பிடுங்க பேர்ல அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அத்தைக்கு தெரியும். சரி வா, எங்க அப்பா பார்த்தாச்சு, எங்க அக்கா பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அது போதும். வா அக்கா, நீங்க பிரேமாவை கல்யாணம் பண்ணதுல கோமா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உண்டாயிட்டு எனக்கு ஒன்னு கொன்னே போடுறேன். எப்படிடா ஃபர்ஸ்டே வந்துட்டேன் மத்தியலா? சரி வாங்க, பொடி நடையா நடந்து போவேன். ஆட்டல வரப்படாதுன்னு மாமா சொல்லியிருக்காவ. இன்னும் 2 தெரு தானே, போயிருவோம். ஏட்டி, அது நம்ம கவின் தானே? ஆமா கவினும் அவன் ஃப்ரெண்டும் நம்ம வீட்டுல தங்கி இருந்தாம்ல, அவனும் தங்கி இருந்தவன் சரியா மட்டி. அவனுக்கு என்னட்டி 2 சட்டை இருக்குது. ஏதோ வடக்குள்ள பையல அதை கொண்ட வளர்த்துருக்கானோ என்னமோ எருமை. அதை பார்க்க உனக்கு ஆம்பளை பை மாதிரியாட்டி இருக்குது. அக்கா நாங்க ஃபாலோ பண்ணி பாப்போம். இங்க பாரு, நான் எங்க அண்ணன் மாதிரி விட்டு இங்க தனியா வந்ததே இல்ல. எங்க அண்ணன் விட்டு தனியா வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் நின்று பேசலாமே. நான் சாரம் என்ன தனியா விட்டுருக்கேன். அவன் என்ன தேடிக்கிட்டு இருப்பான். அலெக்சன் வேற கூட போயிருந்தா கூட பரவாயில்ல. அண்ணன் மட்டும் தனியா போயிருக்கான். அது நான் வாரேன்னு சொன்னதுனாலதான். வீட்டுல வேற எனக்கு குழந்தை வந்திருக்கனால எல்லாரும் அதுல பரபரப்பா இருக்காங்க. அதனாலதான் சரி, யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்கன்னு ரெட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க அப்பா வந்தாச்சு. அவரை பத்தி தெரியுமா உனக்கு? அவருக்கு இந்த ஏமாத்துறது, பித்தலாட்டம், ஒழுக்க இல்லாத பாக்குற வேலை இதெல்லாம் பண்ண பிடிக்காது. கொண்டு எரிஞ்சிருவாரு. எங்க சாரணனு மகிமாவை லவ் பண்றதே அவருக்கு பிடிக்கல. ஐயோ இல்ல, அவன் உண்மையா இல்லாம இருக்கான்னு எங்க அப்பாவுக்கு கோவம். ஒரு பொண்ணு உடலளவு நேசிக்க கூடாது, உள்ளத்துல இருந்து நேசிக்கணும் அப்படின்னு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. எங்க அண்ணனும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறான். ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. எங்க அப்பா கிட்ட தப்பெல்லாம் முடியாது. இப்படி ஒண்ணு திரும்ப பார்க்க வருது, நீ இந்த மாதிரி ஆம்பளை வேஷம் போட்டு என்ன பார்க்க வருது, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா சேர விடவே மாட்டாரு. அவர்கிட்ட மன்னிப்புலாம் கிடைக்காது. ஒரு வாட்டி கூடாதுன்னா கூடாது. அதுல வேலை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க போய் முடிய போதோ தெரியல. எங்களுக்கு ஒரு பொண்ணை வழி நடத்துறதுக்கு தெரியாதான். எங்க பாரு, என் உண்மைத்தன்மையே இல்லையா? ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா தைரியமா எங்க அப்பா பாட்டு சொல்லியிருக்கணும். நான் இப்படி உனக்கு ஏமாத்திட்டல, இனி எங்க அப்பா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க முடியாது. சரி, இந்த ட்ரெஸ் நான் மாத்திட்டு வரேன். நேராவது வா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு 2 சட்டை இருக்குதே. அப்படின்னா இது பையன் இல்ல, பொண்ணு. அப்போ இவ்வளவு ஒரே ரூம்ல இருந்தது பொண்ணு. யாரும் மன்னிக்காமலே இல்லையோ, நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு இருக்கு இவனுக்கு. வாடி வீட்டுக்கு போலாம். இருட அக்கவினு வீட்டுக்கு துரோகம் பண்ற. இரு, இன்னைக்கு உனக்கு நான் முடிய கட்டுறேன். இதை விட்டுனக்கா, அவன் எதுக்கு இப்படி பண்ணானோ தெரியாது. விட மாட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிட்டோம். ராஸ்கல், ஒரு பொண்ணு வீட்டுக்கு வச்சு கூட்டி அடிச்சிருக்கான். பையங்கிற பேர்ல நம்மளாம் பார்த்தா முட்டா பையன் மாதிரி தெரியல இவனுக்கு. அந்த புள்ளைய என்ன தைரியத்துல இருக்க வீட்டுக்குள்ள இருந்ததே. இவ குடும்பத்துக்கு சரிப்பட்டே வரமாட்டா. புடிச்சிருக்குன்னா தைரியமா சொல்ல வேண்டியதானே. நாளைக்கு வேஷம் மட்டுக்கிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டானா? இவன் என்ன முட்டா பையலா? நமக்கு ஊரை சுத்தி எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க. இவன் என்ன வேலை பார்த்திருக்கா? இவன் நாள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. அப்படின்னா நம்ம வீட்டை பத்தின எல்லா ரகசியமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா, முந்தனத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே ஒரு கும்மலே, அந்த வழி எப்படி தான் தெரிஞ்சிருக்கும்? அதான் வீடு புழுக்க இவன் லாந்தனால ஆம்பளங்க பேர்ல. ஐயோ, இவன் என்ன வேலை பார்த்திருக்கான்? முட்டாளு. தெற்கு வீட்டுல யாரு இப்ப இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அங்க வந்திருக்கானுங்க. அப்ப அந்த ஐடியா கொடுத்தது யாரா இருக்கும்? நான் அதான் நினைச்சேன், எப்படி இந்த வழி தெரியும்னு.
இல்ல இதை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு கவினுக்கு இருக்குது. வாடி இப்பவே போய் பெரிய மாமா கிட்ட சொல்லுவோம். நல்லா இருக்கேனா? நல்லா இருக்க. அவ்வளவுதானா? பக்கத்து ஒரு காரணம் நிக்கானுங்க. நான் கிளம்புறேன். என்ன வீட்டுக்குள்ளன்னு தெரியும். பிரச்சனை பண்ணிடுவானுங்க. சரி நான் வரேன். அவ்வளவுதானா? அவங்களுக்காகத்தான் நான் சாரிலாம் கட்டினேன். நல்லா இருக்கு. அவ்வளவுதானே? நல்லா இருக்குது. ஆனா ரசிக்கிற இடத்துல இப்ப இல்ல. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். கிங்ஸன் அப்ப வந்திருக்காரு. உனக்கு அவரை பத்தி சரியா தெரியாது. அதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு ஆளா அறிஞ்சாரு நான் செத்துருவேன். அது மட்டும் இல்ல, அவர் மன்னிக்கவே மாட்டாரு. என் அண்ணன் தம்பி வச்சு கொழுந்தன கூட கொண்டு வானுங்க. வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். எங்க வீட்டுல இன்னும் கல்யாணம் முடியாம சாரணனே அலெக்சன் எல்லாம் இருக்காங்க. நான் இப்ப எதுவும் பண்ணவும் முடியாது. போகட்டும், கொஞ்ச நாள் வேலை பாரு. உனக்கு தேவையான உதவி வந்துகிட்டு இருக்கும். சரியா? நீங்க ரசிப்பீங்கன்னு நினைச்சேன். அதான் சொல்றேன், ரசிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்ல. சரி பரவாயில்ல. சரி நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருங்களேன். அதான் உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை சண்டை போடுறதுக்கு ஒரு கூட்டமே உள்ள உட்காந்துருக்கேன். நீங்க போய் தான் சண்டை பண்ணுவேன் என்ன? அப்படி இல்ல, இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு வெளியில இருக்காங்க. வீட்டை பார்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. முந்தானத்து கூட ஒரு 150 பேர் இருக்கும். எங்கூட வந்தானுங்கன்னு கூட தெரியல. நல்ல நேரம் அன்னைக்கு நாங்க வீட்டுல இருந்தோம், சரியா போச்சுது. இல்லன்னா அன்னைக்கே நாங்க வீட்டுல இருக்கோம்னு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போட்டலாம் தான் வந்திருக்கானுங்க. ஒரே நேரத்துல ஒரு குடும்பத்தை அழைச்சிடலாம்னு வந்திருக்கானுங்க. ஆனா இப்ப வீட்டுல யாரும் இல்ல. அண்ணி எல்லாருக்கும் டெலிவரி ஆயிருக்குது. எல்லாருமே சோர்வா இருக்காங்க. இந்த நேரத்தை நான் தான் பார்க்கணும். சரி நான் வரேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பிரச்சனை இருங்க. சார் நிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ். சாரணே சாரணே, அவன் என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா? ஆம்பளை பையன் தானே. அப்படி இல்ல, எங்களை யாராவது ஒத்தே மாட்டினா கண்டிப்பா போட்டு தள்ளிடுவானுங்க. நாங்க அதனாலதான் எப்பவுமே சேர்ந்து சேர்ந்து சுத்துவோம். இவ்வளவு வீரனா இருக்கீங்க, தனியா கூட உங்களால சுத்த முடியாதா? சுத்த முடியாது. ஒரே நேரத்தில் 150 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? பீஸ் ஆக்கிட்டு போயிடுவானுங்க. அதே 3 பேர் நின்னு வச்சுக்க, எங்க பக்கத்துல கூட வரமாட்டானுங்க. அதனாலதான் நாங்க எப்பவுமே தனியா சுத்துறது இல்ல. எல்லாரும் ஒன்னா சுத்துவோம். எங்க கிங்ஸனும் ஜானனும் மட்டும் தான் தனியா போவாங்க. மத்த யாரும் நாங்க தனியா போக மாட்டோம். உங்க சாமன் தனியா தானே போறாரு? அவருக்கு அடியாட்கள் நிறைய இருக்காங்க, கூட போவாங்க. உங்க பிரேமண்ணே? பிரேமன் எங்க போறாரு? இந்த பக்கத்துல இருக்க காலேஜுக்கு அங்க மட்டும் தான் போவாரு. அங்க போவாரு நேரா வீட்டுக்கு தான், வேற எங்கேயும் போக மாட்டாரு. அது கூட அப்பா போவாரு, எங்க பெரியப்பா போவாரு. எங்க பெரியப்பா கொண்டு விட்டுட்டு தான் வருவாரு. அப்போ உங்க அப்பா தனியா தானே வருவாரு? எங்க அப்பா பார்க்கத்தான் காமெடியா தெரியும். அவர் இடுப்புல எப்பவும் ஆயுதம் இருக்கும். இப்போ எங்களுக்கு அனுபவம் பத்தாது. அதனால எங்களை யாரும் தனியா விட மாட்டாங்க. நாங்க சேர்ந்தா சுத்துவோம். பாது உங்க வீட்டு பிராணம் என்ன பாருங்க. பார்க்க முடியாது, நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லாதீங்க. ஏய் விளையாடாத, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன சுட்டு பறத்திடுவானுங்க. சரி நீ வந்த வழி பார்த்து கிளம்பு, நான் வரேன். ஹாஸ்டலுக்கு வருவீங்கல்ல? வாய்ப்பு இல்ல, அதான் கால் பண்ணி பேசுறேன்ல. வீடியோ கால் அடிக்கிற பிறகு என்ன? ஆமா, ஒரு நிமிஷம் வீடியோ கால் அடிக்கீங்க. நான் கூட எங்க அண்ணன் கூட தான் இருக்கேன். எப்படி அடிக்க முடியும்? பாத்ரூம் ஒரு நேரம் அடிக்க, அவ்வளவுதான். இன்னைக்கு என் கூட கொஞ்ச நேரம் ப்ளீஸ். உங்களுக்கு ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கேன். எல்லாம் சரிதான் வந்திருக்க. ஆனா விட மாட்டேன்னா விட மாட்டேன். வேண்டாம் சொன்னா கேளு. அடியாது வாங்கன்னு சொன்னேன். வேண்டாம் சொன்னா கேளு, பிரச்சனை ஆயிரும். சரிப்பட்டு வராது. உங்களுக்காக தானே வந்தேன். சரி பாய், நான் எங்க அண்ணனை விட்டுட்டு வந்தேன், வரேன். ஆசையா வந்தேன். எனக்கும் தான் அங்க வந்து வாழறதுக்கு ஆசை. போங்க. இருங்க, யாரை பார்த்தா உங்க வீட்டுல இருந்து வாழ முடியுமோ அவங்க வந்து பாக்குறேன். என்ன பண்ணிட்டு போறீங்க? போங்க. இவன் எங்க போனா என்ன நிக்க வச்சுட்டு யார வராவது பயிற்சி தவிர கிடைச்சா ஆளைய காணா. எவ்வளவு நேரம் காத்திருக்கேன், உடம்புதான் சரியா இருக்கு. வீட்டுல போய் படுக்கலான்னு பார்த்தா இவன் வேற ஆளை காணுமே. இதுல நின்னுங்கன்ட்டு போனா ஆளை காணும். வீட்டுல இருந்தவரை இந்த பையனோட தூக்கி சமைப்ப, புள்ள வந்து தூங்குவா. ஆளை வேற காணும். அண்ணன் வேற தூத்துக்குடி போயிருக்கான். இவன் எங்க போனா? இல்ல போன் அடிச்சு பாப்போம். எங்க அப்பாவை குத்தயிரும் கொலையுமாக்கி போட்டு என் குடும்பத்தை அடிச்சிட்டீங்கல்ல. இதே உன் அப்பனுக்கு பத்தாது, உசு மட்டும் மிஞ்சிட்டு கிடக்குமே. அப்படி இழுத்து கிடக்கான உங்க அப்பன். உங்க அப்பனை போட்டது யாருன்னு சொல்ல. உங்க அப்பனை குத்திரும் கொலையுமாக்குனது யார் சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பன் மீசையை வரைச்சு விட்டது யார் சொல்லி பார்ப்போம். நீ யாரு? உன்னை காட்டி ஏமாத்தனியோ, யார நம்ம வச்சு ஏமாத்தனியோ அவன் தான் என் தம்பி தான்.
நான் கூட மீசை இருக்கட்டும்டான்னு சொன்னேன். அவன் தான் இவனுக்கு இருக்குன்னு மீசை அப்படின்னு அரைச்சு விட்டுட்டான். ஃபுல்லா வாது தரைச்சிருக்கலாம். அரை மீசை. ஐயோ இனி முளைக்க கூட செய்யாது. என்ன பிச்சு புடுங்கிட்டான். குடும்பத்தை ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான்டா. கொண்டு வாங்கிட்டு போயிடுவேன்டே. தொலை சீவியா போடே. யார் குடும்பத்துக்குள்ள கையப்பங்க உயிரோட இருக்க மாட்டேன். பொம்பளை தானே நீ ஈஸியாட போடுறதுடா. உன் குடும்பத்தை அழிச்சவள ஒரு பொம்பளைங்கற மறந்துடாத. அதனாலதான் அவன் நாண்டுக்கிட்டு செத்தா. சத்தியமா சொல்றேன்டா, உன் குடும்பத்தை சின்ன பண்ணமா ஆக்காமன்னா ஓய மாட்டேன். போடி உன்னை நான் அசிங்கமா பேசுறதுக்குள்ள நீ நான் போயிரு. நான் ஈஸியா வார்த்தை சொல்லி பேசுவேன். ஆனா காது கொடுத்து கேட்க முடியாது. அதான் சொல்றேன் போயிரு. அடியா நான் ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசுறேன். போயிரு. மொத்த முடிவு நான் உனக்கு தாண்டா கட்ட போறேன். வாரிசு வந்திருக்கல, என்னுடைய சக தோழிக்கு ரெட்ட புள்ள. கண்ணு வச்ச மூஞ்சி மாதிரி பேத்துறேன். என் குடும்பத்தை சின்ன பண்ண வாக்கிட்டு நீங்க குடும்பமா சந்தோஷமா இருந்துல நினைச்சிருக்கீங்க. டேய், ஒரு ஆம்பளை பழி வாங்கத கூட கண்டுபிடிச்சிடலாம், ஆனா ஒரு பொம்பளை பழி வாங்கத கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னையில இருந்து உங்க வீட்டுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சாச்சு. காமெடி பண்ணாம போடி. டேய், இவ்வளவு நாளையும் எங்க அத்தை தான் உன் குடும்பத்தை வச்சு செஞ்சாங்க. இப்ப பாரு, நான் என்ன பண்றேன் யாது பண்றேன், எது வேணாலும் பண்ணுவேன். ஆனா உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. பாக்குறீங்களாடா? போயிரு. டேய், காயின நகர்த்த போறேன், ஆனா அது நான் செய்யல. ஆனா அது நான் தான் செய்யறேன். உன் குடும்பம் அழியும், அதுக்கு நான் காரணம் இல்ல, ஆனா நான் தான் காரணம். புரியலல்ல? போக போக பாரு. போக போக தெரியும். உன தொட்டு அடிக்கிறது கேவலம் எங்க வீட்டுல இருக்கலாம் சொல்லிருக்காங்கடி. ஆனா நான் அப்படி இல்லடி, பொழந்து கட்டிடுவேன். ஓடிடு. நான் முத குறி உனக்கு தான் வச்சேன். ஆனா நீ உன் குடும்ப அழித கண்ணால பார்த்துட்டு லாஸ்ட்ல தான்டா போணும். அடியே சத்தியமா சொல்றேன், நான் கேவலமானவன். கேவலத்திலயும் படும் கேவலமானவன். என்ன வேணாலும் பண்ணிடுவேன். போயிரு. எனக்கு நாம்பள பொம்பளை எல்லாம் கிடையாது. வம்பளுத்தன வச்சுக்காது. எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான். கண்டந்து நினைக்கிறேன். போயிரு. உன் குடும்பம் சீக்கிரம் சின்ன பண்ணமாக. இனி உன் குடும்பத்துல ஒரே குதூகலம் தான். அக்கா மக்களையா என்கிட்ட அடி வாங்க போயிட மாட்டான்னு நினைக்கிறேன். போயிரு. ஆட்டத்தை யாராலையும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. முடிப்பா இத்தரைச்சல். யாரும் போலன்னு வந்தா இந்த சாணி எங்க வந்து நின்று இருக்கு. வந்துட்டேன். ஆளு மண்டி மாதிரி கவினுக்கு ஆளே கிடைக்கலன்னு இவ்வளவு போய் கோயில் கொத்தையில போன இயேசுவனே. ஐயோ, அப்படியே என்ன உண்டுருவோம். ஐயோ, நான் அங்க நிக்க இங்க வந்தேன். போச்சு பாத்துட்டா. எங்க போற? கோயிலுக்கு. உன்ன ஒத்தையில கோயில் போங்கன்னு சொல்லிருக்கா இல்லையா? இப்படி ஒத்தையில போகணும்னா சாமி அழைச்சு அவங்கிட்ட என்ன வந்து பார்த்து ஆகணும். கொண்டுல ரெடி பண்ணி அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்து அத்தை கிட்ட வீட்டுக்கு போ. இது முக்கியமான வேண்டுதல். அதான் அர்ச்சனை பண்ணணும் பிள்ளைங்க பேர்ல சொல்லி வச்சுட்டு. அதான் சரி வா வண்டியில ஏறு. கோயிலுக்கு திரண்டி போறேன். நல்ல புத்தியோட வாங்கி வீட்டுல தான் அப்படி இருப்ப. வா. சரி சரி வா வண்டியில ஏறு. கொண்டு விட்டு வர வரும்போது ஆட்டை பிடிச்சி வந்துரு. சரி சரி வா வண்டியில ஏறு. இனிமேல் தண்ணியெல்லாம் வரக்கூடாது. இங்க நிறைய பிஐகள் நடைதாருங்க. சரிங்க. சாரத்தெல்லாம் போட்டிருக்க. சரி வா. நான் உள்ளெல்லாம் வர முடியாது. சாரம் போட்டிருக்கேன். வெளியில விட்டுட்டு வந்துருந்தேன். சரி. தெரியாத கட்டணம் பேசிட்டு இருக்காத. பொம்பளைங்களா இருந்தாலும் பேச வேண்டாம். போனமா வந்த மாதிரி இருக்கணும். வீட்டுல இருந்து கதை ஓட்டிய புதுசு புதுசா நிறைய அக்கா பழகுதானே. எவகிட்டையும் பழக கூடாது இப்போதைக்கு. சரி சரி ஏறு. சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, என்ன வந்திருக்காங்கன்னு பாரு. நேராகிட்டே இருக்குதா. அப்பா நல்ல நேரம் வந்துட்டாங்க. வீட்டை பார்த்து வர வேண்டியதானே. எப்படி வந்தது? நான் அலெக்ஸ் வர சொல்லலாம்னு பார்த்தேன். அவன் ஆளையே காணல. எவ்வளவு நேரம் நிக்கேன், கால்லாம் வலிக்குது. சரி சரி பாத்து கொண்டா. அங்க என்கிட்ட பேசாதீங்க. உனக்கு யாரு இதெல்லாம் வந்து சொன்னா? வீட்டுக்கு வர சொன்னா வரப்போகுது. என்ன எனக்கு தேவை, நான் தானே வாங்கணும். சரி சரி ஃப்ரீயானதுக்கு அப்புறம் நான் அவங்க கொடுத்தேன். ரோடு பாத்துக்க. நீ பாட்டுக்கு எக்க போட்டுருவேன். சரி சதெல்லாம் போதும். எனக்கு கால் வலிக்கு. இப்ப நான் என்னடி பண்ணணும்? எனக்கு கால் வலிக்கு. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு கால் வலிக்கு. கால் வலிக்குதா? சரி கால் வீட்டுக்கு போவோம். எனக்கு கால் வலிக்கு.
எனக்கு புரியலடி. எனக்கு அந்த அளவுக்கு புரியாது. சொல்லு. நான் என்ன செய்யணும் உன் மனசு நினைக்குதோ அதை வாய் திறந்து சொல்லிடு. நீ நினைக்கிறத என்னால சொல்லவே முடியாது. இன்னும் 4 மணி நேரம் நீங்க சொல்லிட்டே இருந்தாலும் எனக்கு புரியாது. என்ன பண்ணணும்? எனக்கு கால் வலிக்கு. எனக்கு கால் வலிக்கு. பண்ணிட்டா இருக்க. எனக்கு கால் வலிக்கு. தூக்கணுமா? எனக்கு கால் வலிக்கு. அது சொல்ல என்ன தூக்கிட்டு போங்கன்னு. எனக்கு கால் வலிக்கல. கால் 2 வலிக்கு வாய் இல்லையா? 2 தான். சரி, வா. அதெல்லாம் முடியாது. நீங்க தான் தூக்கிட்டு போகணும். எவனாவது பார்க்க போறேன். உள்ள வா. வீட்டுக்கு பாத்துக்கலாம் வா. அதெல்லாம் முடியாது. நான் வர மாட்டேன். எனக்கு கால் வலிக்கு. சிரிப்பு பாரு. நீ பைந்தமொழி எல்லாம் கிடையாது. நல்ல சேட்டக்காரி தான். ஆமா. ஆமா. உங்க பொண்ணு மட்டும் எப்படிலாம் தூக்கி சமைக்கீங்க? என்ன தூக்குங்க. என்ன தூக்குவீங்கல்ல? தூக்குறேன்டி தூக்குறேன். தூக்குங்க. தூக்க பிரச்சனை இல்ல. சும்மா இருங்க. போங்க. சரி வா. நான் நீங்க வண்டி ஓட்டும் போது இப்படிதான் உட்காந்துருப்பேன். உட்காந்துக்க. உனக்கு இல்லாத உரிமையா? அண்ணன் உனக்கு கொடுக்கணும். வீட்டுல போய் கேட்பேன். வா. போங்க. போங்க. சின்ன பிள்ளை வா. இந்த பொண்ணை பார்க்க அப்படியே உன் தங்கச்சி அபி மாதிரி, அதாவது அபிநயா மாதிரியே இருக்குல்ல? அபிநயாதா? என்ன சொல்ற? இவ எப்படி இவனோ கூட்டத்துல? இப்போ உன்னை பழி வந்தது உன் தங்கச்சா இல்ல அந்த செம்புலிங்க குடும்பமா? எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. சத்தியமா சொல்றேன், எனக்கு சந்தேகமா இருக்குது. உன் தங்கச்சி உன்னை பழி வாங்கத்தான் உள்ள பேருக்காலன்னு எனக்கு சத்தியமா சந்தேகமா இருக்கு. வாய்ப்பு இருக்குதே, கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதே. எதிரியும் நண்பர்களா இருக்காங்க, பாத்துக்க. அது எப்படி உன் தங்கச்சிக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சு இது ஜானு தானே, அதாவது செம்பலிங்கத்தோட அண்ணன். அப்படின்னா அச்சச்சோ, நீங்க ஜானு தானே இப்படி பண்ணுனீங்க? அப்படி பண்ணுன அச்சச்சோ. ஆனா அவன் கூட தான் உன் தங்கச்சி போய்கிட்டு இருக்கா. உங்களை ஜானு இப்படி விட்டு வைப்பான்? இப்போ ஜானு கூட உன் தங்கச்சி, அது அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணல, அதுக்காக கூட பழி வாங்கக்கு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையாட நீ நாசம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் இங்க போய் சேர்ந்துருக்கலாமே. இவங்க வேற உங்களெல்லாம் வலை வீசி தேடிட்டு இருந்தானுங்க. இல்ல அது என் அண்ணனா, நானும் அவனை பழி வாங்கணும் அப்படி நினைச்சு கூட உள்ள போயிருக்கலாமே. இல்ல இப்படிப்பட்ட தங்கச்சி உயிரோட வச்சிருக்கலாமான்னு கேட்க. அவ உயிரோட இருந்தா தானே உன்னை காட்டி கொடுக்க முடியும். அதுக்கு சொல்லல. ஒருவேளை உன் தங்கச்சின்னு தெரியாம அவங்க குடும்பம் நடத்திருக்கலாம். என் பார்வைக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா எப்படி எப்படி வாழ்வாரு சொல்லு பாப்போம். இல்ல நீங்க என்ன லேசப்பட்ட காரியமா அவருக்கு பண்ணுனீங்க? உங்களை மன்னிச்சு உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு? அப்படின்னா உன் தங்கச்சின்னு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆனா அபிக்கு நீ யாருன்னு தெரியல, அந்த ஜானி யாருன்னு தெரியும்ல. தெரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றான்னா எனக்கு என்னமோ சத்தியமா உன்னை பழி வாங்கறதுக்கு தான். நீயும் உன் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணக்கூடாதுல்ல, அதான் அவ வாழ்க்கை போச்சுது. அதான் அவ உன்னை பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். எப்படி பழி வாங்குறான்னு பாக்குறேன். அப்புறம் உன்னோட இன்னொரு தங்கச்சி? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதோ? அது சரி, அபி என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் தங்கச்சி உன்னை காப்பாத்துவாளா இல்ல அவங்க கிட்ட காட்டி கொடுப்பாளா? அவ அங்க சந்தோஷமா இருக்கா பாத்துக்க. இல்லன்னா தங்கச்சி தானே சந்தோஷமா வாழ்ந்துட்டுன்னு விட்டுரு. அதான் உனக்கும் நல்லதே. அவ அந்த குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்க முடியாது. அவளை வச்சு என்ன கதையை முடிச்சிருவானுங்க. அவனுங்களே கொலை வெறியில இருக்கானுங்க. இல்ல அப்போ ஜானுக்கும் அபிக்கு ஏதாவது பண்ணு, அப்பனாதான் நீ உயிரோட இருக்க முடியும். இப்பதான் புதுசா 7 கம்பெனி எல்லாம் ஓபன் பண்ணிருக்கல, போச்சுதே. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். குடும்பத்தை தரமட்டமாக்கல, இப்போ ஓ குடும்பத்தை நான் எப்படி தரமட்டமாக்கறேன் மட்டும் பாரு. ஏண்டா அவன் இங்க வர சொல்லியிருந்தான்? ஆமாண்ணே, இங்கதான் வர சொல்லியிருந்தான். ஆளை காணுமே. வர வர கவி நடவடிக்கை உண்மை சரியில்லை. அவன் சாரும் 10 போன் அடிச்சுட்டான். ஆனா கவினை காணவே இல்லையே. அதான் எனக்கும் தெரியல. இந்த தெருவழியெல்லாம் வந்தாகணும். போனும் எடுக்க மாட்டேங்க. இல்ல போனை சுத்தம் பண்ண மாட்டானே. அதான் அப்பா கடையில இருப்பாரு. நான் அப்பா பார்த்து சொல்லிட்டு வரலான்னு பாக்கேன். என்ன சொல்ற? ஆமாண்ணே, கிங்ஸ் சொல்லி வச்சதுதான். 1 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர கான்டாக்ட் பண்ண முடியலன்னா தகவலை சொல்லிடணும்னு. அப்படிலாம் இவன் போனை சுவிட்ச் பண்ணிட்டுலாம் போக மாட்டானே. ஏதாவது லவ் இருக்காடா அவனுக்கு? சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
அப்படி இருந்தாலும் ஊருக்குள்ள எங்க சுத்திட்டு இருப்பான், அங்கதான் சுத்தி இருக்கணும். சார் நிக்காமல அவன் போன் அடிச்சாமலா, அதே மகிம ஒத்தையில கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலாம், அதான் கொண்டு விட்டுட்டு வரேன்ட்டு போறான். இந்த பையன் மட்டும் என்ன பண்ணான்? கிங்ஸே வேற தூத்துக்குடிக்கு போயிட்டான், இங்க இல்ல. அவன் தூத்துக்குடி போலடா, வெளிநாட்டுக்கு போறான்டா. சொல்றது தூத்துக்குடி. அவன் அங்கேருந்து திரும்ப தொழியா போயிடுவான். அப்ப அவன் போனா நாளைக்கு தானே வருவான். போயிருப்பான், நேற்று கிளம்பி போயிருப்பானே. ஆமா, அண்ணன் இங்க இல்ல, அண்ணன் கிளம்பி போயாச்சு. சரிடா, எப்படி அந்த தோட்டத்தை அவன் கிராஸ் பண்ணி போகணும் பாக்கலாம். அவன் பைக்கு எதுவும் கேட்கான்னு பாரு. அவன் அந்த ஊர் பையில கூட கபடி விளையாட போவான்டா. அவனுக்கு அந்த புத்தி உண்டு பாத்துக்க. நான் அந்த பையில நோட்டு கேட்டேன், இன்னைக்கு கபடி விளையாட்டு இல்லையாம. இந்த வீட்டுக்கு வருவான் ஒரு பெரியவரை பாக்குறதுக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற வருவான். அவன் இங்கதான் ஒரு வாத்தியார் டியூஷன் படிச்சானா, அவருக்கு சாயங்காலம் ஏதாவது வாங்கி கொடுக்க வருவான். அவர் நல்ல வயசான நாள் தான், பொண்டாட்டிலாம் இறந்து போச்சு, பார்க்க ஆள் இல்ல. இவன் சாயங்காலம் போல ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்க வருவான். இதனடா அங்கே இருக்க நீ பரமேஸ்வரி தெருவே? ஆமாமா, அதே தெருவுதான். சரிடா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நீங்க நில்லு, நான் என்ன உள்ள போய் பார்த்துட்டா அவர்கள் இருக்கானு. சரிடா. என்ன போயிட்டு வர அலெக்ஸ், போயிரு திரும்பி பார்க்காத, போயிரு. அண்ணே இங்கதான் கண்டிப்பா நிப்பான், அவன் பைக்கு கண் மட்டும் பார்த்துட்டு வந்தது. அண்ணே சத்தம் கொடுக்க மாட்டாரு. அண்ணே நான் பைக்கு மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தது. போயிரு, திரும்பாத. அண்ணே போடா, போய் பார்த்துட்டு வா. சரிண்ணே. என்ன உங்களுக்கெல்லாம் அண்ணனா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் கிங்ஸ்னு, அண்ணன் தம்பி கூட பிறக்காம அந்த வாழ்க்கையை எனக்கு சூப்பரா கொடுத்துட்டான். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்ததை விட எனக்காக இத்தனை அண்ணன் தம்பி இருக்காம நெஞ்சு நிமிட்டு போவேண்டா. என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் கிங்ஸ்னு, அவன் பிள்ளைய பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். போயிட்டு வரேன்டா. ஈஸி தங்க பிள்ளைய பார்த்துட்டேன். போதும், பூர்ணமா வாழ்ந்து முடிச்சுட்டேன். கிங்ஸின் ஏர்போர்ட்டுக்கு நேராயிட்டடா, இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா. நான் சொல்றது மட்டும் உடனே பொண்ணு, ஒண்ணு போல எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடு. நீ போடுறா, நான் போட்டா எடுக்க மாட்டானுங்க வேணிக்குன்னு. என் போன்ல இருந்து போடு. என் போன்னா ஒரே ரிங்ல எடுப்பானுங்க. யார் எடுக்கல, யார் லைன்ல வரல மட்டும் உடனே சொல்லு. சரி கிங்ஸ்னே, சீக்கிரம் யார் லைன்ல வரல அதை மட்டும் பாரு. சீக்கிரம். டேய் சாம் வந்துட்டான், உங்க பெரிய அண்ணன் வந்துட்டாரு, ஜான் வந்துட்டாரு, பிரேம் வந்துட்டான், துறை வந்துட்டான், சாரனும் வந்துட்டான், கவினும் வந்துட்டான், அலெக்ஸும் வந்துட்டான்டா. மார்க்கத்தை தூக்கிட்டானுங்கடா. சீக்கிரம் கவின் லைன்ல வரணும் பாரு. கவின் அண்ணன் பேசு. அண்ணே என்ன மாணிக்கம் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி லைன்ல வந்துட்டான், எங்க லொகேஷன் காட்டுறது மட்டும் பாரு. பாக்குறேன் அண்ணே, நம்ம ஊருக்குள்ள காட்டுறேன். நம்ம ஊருக்குள்ளயா? அவன் அலெக்ஸ் நினைக்கா. அலெக்ஸ் கட்டாயிட்டு தினமும் இந்த நேரத்துக்கு நீ எங்க போவ? அந்த வாத்தியாருக்கு போவ. சீக்கிரம் சாரணும் நின்னு கிளம்புங்க, போங்கடா. என்னடா நடக்குது? சரிடா, எப்படி குத்து மதிப்பா அந்த தெரு தானே சொன்ன. இவனுக்கு 3 வரையும் ஒன்னாதான் போக சொல்லியிருக்க. கவின் மட்டும் தனியா நிக்காம என்ன அர்த்தம்? அப்போ மாணிக்கம் அவன் கூட தான் போயிருக்கான், தேடி போயிருக்கானுங்க. கவினை தேடி போயிருக்கானுங்க. கவின் பதிவா போற இடத்துக்கு போயிருக்கானுங்க தேடி. அதான் நடந்துக்கணும். இது அக்கலாகாரன் தானே? ஆமா. சீக்கிரம் என்ன பண்ண நீ சேனலுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. தட்டி தூக்கி பண்ணுங்களா? சீக்கிரம் சொன்ன செய்யா. அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். அவ அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்க. சீக்கிரம். அவர் அப்பா பேரப்பிள்ளைய பார்க்காம இருந்து போக மாட்டாரு. சீக்கிரம் போடு. ஒரு நிமிஷம். ஜானு என்னடா நடக்குதுங்க? என்ன ஆக்கிரகாரத்தில் இருக்கிறாங்க ரவுடி வெளியில வர சொல்லி, நம்ம ஆளுங்களை வெளியில அனுப்ப சொல்லி. துறதான் இப்ப கண்காணிக்கிறான்டா. சரி துறன லைன் இருக்கான அப்படி அவன் போயிட்டான்டா. ஒருத்தன் கூட மிஞ்ச கூடாது. போட்டு தள்ளுன. கிங்ஸி
இவ்வளவு நாள் இல்லாம என்னடா புதுசு புதுசா இதெல்லாம் நடக்குதே. என் புள்ள வெளியில வந்துட்டான்ல, என் எதிரிங்க வரதானே செய்வானுங்க. அப்படின்னா என் அப்பா மாதிரி நானும் வேட்டையனா மாற வேண்டியதாண்டா. என் பொண்டாட்டி பிள்ளைல காப்பாத்தணும்ல, மாறித்தான் ஆகணும். அதுக்குத்தான் மகாதேவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்காருடா. தெரியும்டா. சரி, நம்ம இன்னைக்கு அங்க போக வேண்டாம், கிளம்பலாம். டேய், முக்கியமான வேலைடா இன்னைக்கு அங்க. இல்ல, வீட்டுக்கு கிளம்பலாம். இதுதான் ஒரு ரெண்டாவது தங்கச்சி. இவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா, இல்ல இவ யார் கூட இருக்கான்னு தெரிஞ்சா நீ இன்னும் அதிர்ச்சி ஆயிடுவ. இவளும் அதே செம்பிளிங்க குடும்பத்துல தான் இருக்கா. இப்படி ஒரு தங்கச்சி கையாலே நீ சாக போற பாத்தியா? இப்பதான் 7 கம்பெனி உருவாக்கி இருக்க. ஒன்னத்த கூட நீ ஆண்டா நிக்க முடியாது. ஒண்ணு உன் தங்கச்சிகளுக்கு ஏதாவது பண்ணு, இல்ல அந்த குடும்பத்தை இருந்து உன் தங்கச்சி காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு. காப்பாத்தி கூட்டிட்டு போவியோ இல்ல மிரட்டி கூட்டிட்டு போவியோ, உனக்கு உரிமை இருக்குல்ல. கூட்டிட்டு போய் உன் தங்கச்சிகளை அவங்களுக்கு விதமா மாத்து. ஏன்னா அந்த வீட்டுல இருந்திருக்காங்க, எங்கெங்க எப்படி எப்படி யார் யாரு எங்கெங்க இருக்குன்னு எல்லா விவரமும் தெரியும். அந்த வீட்டுக்குள்ள லேசில யாரும் நுழைய முடியாது. உன் தங்கச்சி மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. எது பண்ணா நமக்கு லாபம் தான். இப்போ நீ எடுக்க போற முடிவுல தான் உனக்கு வாழ்வா சாவான்னு நீ தீர்மானம் பண்ண முடியும். 7 கம்பெனிகளை கட்டி காத்து வாழ போறியா, இல்ல உன் தங்கச்சி கையாலே சாக போறியா? வாழ்வா சாவா நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ தான் பண்ணேன்னு தெரியக்கூடாது. மூளையை யூஸ் பண்ணணும். அதாவது நான் சுக்க வேலை பார்க்கணும்னு சொல்ல வரேன். மூளையை யூஸ் பண்ணு. அந்த குடும்பத்துல என்னென்ன பண்ணலான்னு யோசி. 7 கம்பெனி பாத்துக்க. சம்பளிங்கம். என்ன மகிமா, கோயிலுக்கா வந்துட்டு போற? கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன். வர வழியில சனியில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்ல, பேசிக்க பேசிக்க. அடச்சி போ. இப்ப கூட என்ன மதிக்க மாட்டேங்கிற. உன்னை மான மரியாதையோட அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். உனக்கெல்லாம் மானமே இருக்கக்கூடாது. உனக்கு மானமே இருக்கக்கூடாது. இவ்வளவு சின்ன பின்னமாக்கி தூக்கி வீசுங்கடா. ஆட்டோ ஒண்ணுமே கிடைக்கல. மாமாக்காவது போனை போட்டிருக்கலாம். மகிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இப்படி கேக்குறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மகிமா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? கிளம்பு போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன். நான் சந்தோஷமாவே இல்ல. என் குடும்பத்தை சின்ன பண்ணமாக்கிட்டானுங்க. என் அப்பாவை பைத்தியமாக்கிட்டானுங்க. எங்க அம்மா ஓடிய போயிட்டு எனக்கு யாருமே இல்ல மகிமா. எனக்கு யாருமே இல்ல மகிமா. நீ அந்த சாரனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறல. அந்த சாரனா எங்க அப்பா காலை உடைச்சான். இவ இறக்கமே இல்லாம எங்க அப்பாவை பைத்தியமாக்கணும். ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பிள்ளை எல்லாம் பெத்து கொடுப்பல்ல. அவன் போய் அவன் பிள்ளை வந்து இந்த உலகத்துல வாழணும்ல. அவன் பிள்ளை நீ தானே பெத்து கொடுக்க போற. அவன் என்கிட்ட சவால் விடுறான். என்ன போடிங்க கேவலமா பேசுறான். ஆனா இவ்வளவு அழகு பதுமையா தல தலன்னு அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்க பத்தியா? அவன் உன்னை ஆண்டு அனுபவிச்சு ஓ மூலமா வாரிசையும் பெத்துக்கிட்டு அவன் காலங்காலமா வாழ்ந்துகிட்டே இருப்பான்ல. அழகு பதுமையா இருக்கல நீ, கன்னி பெண். எவனும் இங்க வர முடியாது. அவனுக்கு ஸ்பெஷல்ல ஒரு வேலை கொடுத்தாச்சு. என்ன சாதாரணமா இட போட்டுட்டீங்கல்ல எல்லாரும். நான் பார்க்கதாண்டி அமைதியா இருப்பேன். நீ பேயின்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணனு எங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச உனக்கு பயம் இல்ல. சரி, உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்க. சாரனை விட்டுட்டு போயிரு. என் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போ. அப்பனா தான் நீ வாழ முடியும். இந்த அழகு போதுமெல்லாம் அந்த சாரனுக்கு கிடைக்கவே கிடைக்க கூடாது. அவனுக்கு நீ கிடைக்க கூடாது. மீறி கிடைச்சன்னா இல்ல கிடைக்காது. கிடைக்க விட மாட்டேன். நீ தான் உன்னை இழக்க வேண்டியது இருக்கும். நான் கட்டிக்க போறவன் ஆம்பளடி. என் மானத்தை அவன் கண்டிப்பா காப்பாத்துவான். வேண்டாம் மகிமா, என்ன வீணா பகச்சிக்காத. அவனை நம்பித்தான் நாங்க இருக்க. என் மானத்துக்கும் என் உசுருக்கும் அவன் தான் பொறுப்பே. அவன் காப்பாத்துவாண்டி என்ன. வேண்டாம் மகிமா, நீ தப்பு பண்ற. சொன்னா கேளு. இப்ப யாரும் உன்னை காப்பாத்த வர முடியாது. சரி, நான் சார் விட்டு போயிருவேன்னு சொல்லி நீ மானத்தோட போலாம்.
அப்பனா நான் சொல்றத நீ செய்யணும், இல்லன்னு வச்சுக்க அவன் வர மாட்டான்.